வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தாளிப்பு வடகம் சேர்த்து மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது தேவையான பொருட்கள்லாம் ஒரு பிளேட்டில் இருக்குது. வெங்காயம், பூண்டு, தக்காளி, பழைய புளி கொஞ்சம், புது புளி கொஞ்சம். ஏன்னா மீன் குழம்புக்கு கருப்பு புளியும் சேர்ப்பாங்க, புது புளியும் சேர்ப்பாங்க. ஸோ ரெண்டும் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். சுடுதண்ணியில் வச்சு வேக வச்சு எடுத்து அதை பீஸாக கட் பண்ணி போடுவோம். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ மீன் அலசியாச்சு. அலசி ரெடியாக இருக்குது. சுத்தம் பண்ணி அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக எடுத்தாச்சு. இப்போது நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாணலியில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி வேணாம். பட் மீன் குழம்புக்கு கொஞ்சம் எப்போவும் நம்ம சமைக்கிறத விட கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த டேபிள் ஸ்பூனில். அடுத்ததாக பச்சை மிளகாய், வரமிளகாய், 3 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், பூண்டை தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்துக்கலாம். வெங்காயத்தை எல்லாம் வெட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப பொடியாக வெட்டாமல் 2 பீஸாக, சின்ன வெங்காயத்தை 2 பீஸாக வெட்டி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம். இப்போ புளியை நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நான் எண்ணெயில் தாளிப்பு வடகத்தை சேர்த்துடலாம். அந்த ஒரு தாளிப்பு வடகத்தை நல்லா உடச்சி விட்டு சேர்த்து வதக்கிடுங்க. நம்ம வேறு எதுவுமே அதிலே எல்லாமே இருக்குது. தாளிப்பு வடகம் எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அடுத்ததாக நம்ம வரமிளகாய் சேர்த்துடலாம். 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் நீங்கள் அடுத்தடுத்து சேர்த்துட்டே நம்ம வதக்கிடலாம். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக நம்ம தக்காளியை தோல் உரிச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம், வெட்டி சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை தக்காளியாக சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி வேக வச்சு அதை நம்ம சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தாளிப்பு வடகம் சேர்த்து செய்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளி வெந்துடுச்சு. இப்போது நம்ம உரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போது அதுக்கு இடையில புளியை கரைச்சி நம்ம வச்சுக்கலாம். புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதிலே நான் எப்போவுமே குழம்பு வைக்கும்போது பொடி எல்லாமே சேர்த்து புளியிலே கரைச்சி வச்சுக்குவேன். அது என்னோடய ஸ்டைல். எப்போவுமே புளியை கரைச்சி கொஞ்சம் நேரம் ஊறணும். அப்போது அந்த குழம்பு கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த மசாலாலாம் இப்போ அரைச்சி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு டேஸ்ட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் அதில் பாதி டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போது குழம்பு அதாவது மீன் குழம்புக்குன்னு தனியாக அரைச்சி வச்ச மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன் நான். அடுத்து கல்லுப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம தக்காளியெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம இந்த கலவையை நம்ம கொட்டி கொதிக்க விடலாம். இப்போது அது ஊறட்டும். இப்போ தக்காளியை உரிச்சிட்டு நம்ம என்ன செய்யலாம், பீஸாக வெட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அந்த தோலை வீணாக்கிறாமல் அதில் இருக்கிறது ஒரு கொஞ்சம் தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு அந்த தோலை நீங்கள் தூக்கி வீசிடலாம். இப்போ தக்காளி பழத்தை நல்லா வெட்டி வச்சாச்சு. இப்போ இந்த தக்காளியை சேர்த்து நம்ம வதக்கிடலாம். மீன் குழம்பு எப்போவுமே மீன் அப்படின்றது கொஞ்சம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பு. ஒரு சாதத்தில், கூழுக்கு, அப்புறம் இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே இந்த மீன் குழம்பு நல்ல ஒரு கம்பெனி கொடுக்கும். அப்போது நம்ம அந்த மீன் குழம்பு நம்ம ரொம்ப சுவையாக வச்சோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, மிளகாய் தூள், உப்பு கரைசலை நம்ம சேர்த்துடலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த வடகம் சேர்த்து செய்யும்போது நம்ம அதில் கொஞ்சம் தான் வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதில் பூண்டு எல்லாமே அதிலே இருக்குது. அதனால தான் நான் சின்ன அளவுக்கு தான் பூண்டு போட்டேன் நான். அந்த வடகத்தோட டேஸ்ட்டு குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த வரமிளகாய், பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம தக்காளி வேக வச்சு நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் வித்தியாசமான நல்ல சுவை தூக்கலாக இருக்கும். அப்படி 2 இட்லி சாப்பிட்ணும், இல்லை ஒரு கரண்டி சோறை விட கூட ஒரு கரண்டி சாப்பாடு செல்லும். அந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு. உனக்கையே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. அந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதித்து கொஞ்சம் வற்றுனதுக்கு அப்புறமா அந்த பார்டரை பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டி வச்சுருந்தது குறைஞ்சிருக்குன்னு. அந்தளவுக்கு நல்லா வற்றுனதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துடலாம். நான் வெலை மீன் தான் சேர்த்துருக்கேன். நகர மீன், வெலை மீன்
எங்கள் ஏரியாவில் வந்து இந்த 2 மீன் தான் குழம்பு அப்படின்னு சொன்னால் இந்த மீன் வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதோட டேஸ்ட்டுமே குழம்புல ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ வெலை மீனும் நகர மீனும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியான தாளிப்பு வடகம் சேர்த்து மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி வெயில் சீசனில் தாளிப்பு வடகம் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து புளிக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையான ஒரு குழம்பு வந்து பாரம்பரியமான முறையில் மீன் குழம்பு தயாராகிடும். சப்பு கொட்டி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மறுநாளும் வந்து நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று தாளிப்பு வடகம்ங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் விளக்கெண்ணெய்லாம் சேர்த்துருக்கோம் நம்ம. அதனால் வந்து நல்ல ஒரு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான். இப்போ வந்து மீன் குழம்பு வந்து அந்த பாத்திரத்திலே வச்சிடாம நம்ம மண்பானைக்கு மாற்றி வச்சிடணும். அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் மறுநாள் சாப்பிட்றதுக்கும். இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம மீன் குழம்பை வந்து எப்போவும் மண்பானையில் வச்சிடணும். அப்போ தான் அந்த புளியோட கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவும் இல்லாமல் மண்பானையில் அந்த ஒரு ஒரிஜினல் டேஸ்ட்டோடு நம்ம சாப்பிட முடியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.